கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு பொன்னான நாள். கர்த்தர் உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சுட்டி காட்டி உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பயப்படாதீங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? உங்களுக்கு நிகராக யாரும் இல்லை. அதான் இந்த ஜீவார்த்தின் தலைப்பு. இங்கே இந்த வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பாருங்க, தாவீது சொல்றாரு, உம்முடைய ஜனத்துக்கு நிகராக வேறு ஜனமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிகராக ஜனமே இல்லை. ஆம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு நிகராக, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற, அவரை நம்பி வாழுகிற உங்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழுகிற பிள்ளைகளுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்படின்னா சரீர சுகம், இன்னும் உலக பிரகாரமான நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து மற்றவர்கள் நடுவில் எல்லாருக்கு மேலாக தேவன் அவர்களை உயர்த்தி வைக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளோடு இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களை கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவரே சொல்றார், நான் உங்களை இந்த ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவீர்கள், என் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துவீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் வைக்கப் போகிறார். உங்களுக்கு சமமாக இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். இன்றைக்கு செய்ய ஆரம்பிக்க போகிறார். நம்புவீங்களா? சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்காதீங்க, தேவனால் அதை செய்ய முடியும். ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இதோ நீர் சொன்ன வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். தேவ பிரசன்னம் இப்போது இறங்கட்டும். இன்றைக்கு சில வேளையில் ஒன்று இல்லாமல் தரித்திரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியோடு நின்று கொண்டிருக்கலாம். ஏசப்பா, நீங்கள் அற்புதம் செய்ய முடியும். உம்மால் அற்புதம் செய்ய முடியும். இவங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்தருளும். இவர்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்கதான அதிசயங்களை செய்யும். அப்படி செய்கிறேன். நன்றி. இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாளில் அற்புதம் நடக்கட்டும். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. வாலிப பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். வாலிபருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தருளும். குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேலே தேவ கிருபை இறங்கட்டும். அவர்களை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யும். நீர் அப்படி செய்து நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா.